ஒரு காலத்தில் ஒரு அழகான குளத்தில் ஒரு பெருமை வாய்ந்த நீல தட்டான் தனது நண்பர்களிடையே வசித்து வந்தது. ஒரு நாள் காலை வெயிலில் தாமரை இலையில் அமர்ந்து குளத்தை ரசித்துக் கொண்டிருந்தது. அது அந்த வழியாக ஒரு பட்டாம்பூச்சி செல்வதை கண்டது. வணக்கம் பட்டாம்பூச்சி, ஏன் நீங்கள் சோகமாக தெரிகிறீர்கள்? என் சிறகுகள் வெயிலில் ஒளிர்வதால் தானே? தட்டான் பட்டாம்பூச்சியை கிண்டல் செய்தது. அதன் அழகில் நம்பிக்கை கொண்ட பட்டாம்பூச்சி, நான் ஏன் சோகமாக இருக்க வேண்டும்? நான் ஒரு அழகான மற்றும் வண்ணமயமான பூச்சி என்று எனக்கு தெரியும் என்று பதிலளித்தது. அருகில் குளிர்காலத்திற்கு தேவையான உணவுகளை சேகரித்து கடந்து செல்லும் ஒரு எறும்பு தட்டானின் கேலியை எதிர்கொண்டது. ஆனா எறும்பு, ஏழை குட்டி தோழனே, நீ நாள் முழுவதும் மெல்லிய கால்களில் நடக்கிறாய். என்னிடம் உள்ளது போல் அழகான இறக்கைகள் உனக்கு இல்லை. எவ்வளவு சோகம் என்று கேலி செய்தது. எறும்பு பதற்றமடையாமல், ஏதாவது வேலையை தேடுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களையே பெருமையாக நினைப்பதுதான் என்று பதிலளித்தது. தட்டான் குளத்தின் அருகே ஒரு நத்தையை பார்த்தது. ஏய் நத்தையே, நீ என்னைப் போல் ஒல்லியாக இருந்திருக்க வேண்டாமா என்று கேலி செய்தது. நத்தை, நான் எப்படி இருக்கிறேனோ அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பதிலளித்தது. தட்டான் ஒரு சலசலக்கும் தேனீயை எதிர்கொண்டது. தேனீயே, உன் மஞ்சள் மற்றும் கருப்பு நிறம் நன்றாகவே இல்லை. உனக்கே சலித்துவிட்டதா? பகலில் என் சிறகுகள் போல உன்னுடையதும் நிறம் மாறுமா என்று கிண்டல் செய்தது. தேனீ கோபத்துடன், பெருமை பேசுவதை நிறுத்து. என் சிறகுகள் எனக்கு உயர்வானவை மற்றும் அழகானவை, சரியானவை என்று பின்வாங்கியது. பின் கடந்து சென்ற வண்டு ஒன்று தட்டானின் கவனத்தை ஈர்த்தது. அடா வண்டு, இனி என்னை அப்படி பயமுறுத்தாதே என்று தட்டான் சிரித்தது. புத்திசாலி வண்டு சிரித்தது. நாம் அனைவரும் அவரவர் வழியில் அற்புதமானவர்கள், திறமையானவர்கள், உன்னைப் போலவே என்றது. நடப்பதை அருகில் இருந்து நோட்டம் விட்ட பசித்த பச்சோந்தி அமைதியாக அருகில் வந்தது. என்ன வண்ணமயமான தட்டான், இங்கே எனதருகே உட்கார்ந்து கொண்டு என்னை கவனிக்காமல் நண்பர்களுடன் பேசுவது முட்டாள்தனம். இன்று என் மதிய உணவு கிடைத்தது என்று பச்சோந்தி நினைத்தது. வேகமாக பச்சோந்தியின் ஒட்டும் நாக்கு தட்டானை பிடித்தது. ஒவ்வொரு உயிரினமும் அதன் வழியில் தனித்துவமானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டும் வகையில் இந்த கதை அமைந்துள்ளது.